வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். ஒரு ஆண் இருக்காங்க. அவருக்கு வயசில் பிரச்சனை இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குதான். அந்த பயம் என்ன அப்படின்னா, அவரால் சரியாக உறவில் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். இந்த கேள்வி தான் ஆயிரக்கணக்கான ஆண்களை அமைதியாக காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு பெயர் அடிக்கடி பேசப்படுது, சென்ஃபோர்ஸ் டேப்லெட். இது உண்மையிலேயே வேலை செய்யுமா, இல்லை வெறும் டெம்பரரி ஹெல்ப் தானா? இந்த வீடியோவில் சென்ஃபோர்ஸ் டேப்லெட்டோட முழு உண்மையை தெளிவாக தைரியமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சென்ஃபோர்ஸ் டேப்லெட் அப்படிங்கிறது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆணுறுப்பில் போதுமான விரைப்புத்தன்மை வராத பிரச்சனைக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மாத்திரை. இதில் இருக்கிற முக்கியமான மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்டினாஃபில் சிட்ரேட். இந்த சில்டினாஃபில் தான் வயாகரா, பெனிக்ரா, கவர்டா, விகோரா இந்த எல்லா பிராண்ட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான இன்க்ரீடியண்ட்டு. சரி, இந்த சென்ஃபோர்ஸ் டேப்லெட்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்ஃபோர்ஸ் டேப்லெட் ஒரு மேஜிக் மாத்திரை கிடையாது. இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே விரைப்புத்தன்மையெல்லாம் ஆகாது. ஆனால் உங்கள் மனசில், உங்கள் உடம்பில் அந்த இயற்கையாகவே உங்களுக்கு அந்த மூடு இருந்தால் தான் இந்த மாத்திரை வேலை செஞ்சு விரைப்புத்தன்மை கிடைக்கும். சரி, இந்த மாத்திரை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை தளர்த்தி ஆணுறுப்புக்கு பிளட் ஃப்ளோ, அதாவது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அதனால தான் எரெக்ஷன் நல்லா வரும். மேலும் அந்த டைமில் நீடித்து இருக்கும். இது ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சா? மேலும் நோ ஸ்டிமுலேஷன் நோ ரிசல்ட், அதாவது மூடு இல்லாமல் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. சரி, இந்த மாத்திரையை எப்போது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ஃபோர்ஸ் டேப்லெட்டை உறவுக்கு முன்பு 30 to 60 நிமிஷம் முன்பு இந்த மாத்திரையை தண்ணீருடன் சேர்த்து எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாத்திரை எடுக்கும்போது நீங்கள் ஹெவியான உணவு சாப்பிட்டாலோ அல்லது ஆயிலி ஃபுட்டு, கொழுப்பு நிறைந்த உணவுகள் எடுத்தாலோ இந்த மாத்திரை எஃபெக்டாக வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரிஸ்க்கு தான். குறிப்பாக இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன். சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. ஆனால் சிலருக்கு தலைவலி, முகம் சூடாகிற மாதிரி இருக்கும், மயக்கம், மூக்கடைப்பு, கண் மங்குதல், வயிற்றெரிச்சல் இதெல்லாம் சாதாரணமாக ஏற்படும். பெரும்பாலும் இது டெம்பரரியாக தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஆனால் சில பேர் இந்த மாத்திரையை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்குவாங்க. டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் நீண்ட நாளைக்கு இந்த மாத்திரையை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அதாவது அவங்களுக்கு ஆண்குறி விரைப்புத்தன்மை ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும், மார்பு வலி, திடீர் பார்வை குறைபாடு, அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது அவங்க டிலே பண்ணாமல் மருத்துவரை அணுகுவது நல்லது. சரி, யாரெல்லாம் இந்த மாத்திரை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க, லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, நைட்ரேட்ஸ் மாத்திரை யூஸ் பண்ணுறவங்க, அதேமாரி சிவியரான லிவர், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதேமாரி மது குடிக்கிறவங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கவே கூடாது. அதே மாதிரி ஆல்கஹால் குடிச்சிட்டு இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாத்திரையோட எஃபெக்ட் குறையும், சைடு எஃபெக்ட்ஸ் அதிகரிக்கும். ஒரு முக்கியமான உண்மை என்னென்னா, சென்ஃபோர்ஸ் டேப்லெட் ஒரு பர்மனண்ட் க்யூர் கிடையாது. இது ஒரு சப்போர்ட் தான். இது டெம்பரரியாக மட்டும்தான் வேலை செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸு, டயபெட்டிஸு, பிபி, ஸ்மோக்கிங், ஸ்லீப் ப்ராப்ளம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிளியராக இருந்தால் கண்டிப்பாக நிரந்தர தீர்வு கிடைக்கும். இவையெல்லாம் சரி பண்ணாமல் மாத்திரை மட்டும் எடுத்திங்கன்னா ப்ராப்ளம் திரும்பி கண்டிப்பாக வரும். டாக்டரோட அட்வைஸோட சரியான டோஸு, சரியான டைமிங்கு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு இந்த மூன்றும் இருந்தால் சென்ஃபோர்ஸ் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்டு சொன்னதுக்காக ஆன்லைனில் பார்த்துட்டு ஓவர் டோஸு இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா பெனிஃபிட் கிடையாது, டேஞ்சர் தான். ஆண்மை ஒரு மாத்திரையால் மட்டுமே தீர்மானிக்க முடியாது. உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உண்மையான பவர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான உண்மையான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.